கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதியாகமம் 11:4 பிற்பகுதி. நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அதாவது பாபேல் கோபுரம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது இங்கே பார்க்கிறோம், தங்களுக்கு பெருமை சேர்த்து கொள்வதற்காக கோபுரத்தை கட்டினார்கள். அதான் என்ன நிலைமை ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே 7ஆம் வசனத்துல நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். பாருங்க, தங்களுக்கு பேருண்டாக கோபுரத்தை கட்டுவேன்னு சொன்னதுனால, பெருமை பாராட்டியதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அப்படி பாஷையே தாறுமாறாக்கிட்டேன். ஒருவேளை அங்கந்தான் பாஷைகள் பிரிந்து இருக்கும் பழகுது. அதுக்கு முன்னால ஒரே பாஷை தான் பேசியிருந்திருப்பாங்க. எப்போ தங்களுக்கு பேர் உண்டாகணும், பெருமை சேர்க்கணும் சொல்லி இங்க பாபேல் கோபுரத்தை கட்டி முற்பட்டாங்களோ, அப்போ ஆண்டவர் இறங்கி அந்த இடத்துல பாஷையை தாறுமாறாக்கிட்டார். அதுதான் ஆண்டவருடைய வசனம் திட்டம் தெளிவா சொல்லுகிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆகவே பெருமை பிசாசினுடைய குணம். வானத்துக்கு ஏறுவேன், ஆண்டோடைய சிங்காசனத்துக்கு மேல என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் சொல்லி அவன் பெருமையை பேசினபடினால அவன் அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டான், பூமியில கீழே தள்ளப்பட்டவன். ஆகதான் நமக்குள்ள அந்த பெருமை இருக்கக்கூடாது. ஆண்டவர் பின்பற்றுகிற நாம் ஆண்டவர் வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் இடத்துல பெருமைன்றதை எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லா காரியத்திலும் அவர் தன்னை தாழ்த்தினார். அவரை பின்பற்றுகிற, அவரை ரோல் மாடலாக வைத்திருக்கிற நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் பெருமை நமக்குள்ள வரக்கூடாது. பெருமை வந்துச்சுன்னாக்கா அது பிசாசுடைய குணம். அப்போ ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்கணும். ஆகவே இந்த பாபேல் கோபுரம் கட்டின மக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பின் வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆகவே நமக்கு பேர் உண்டாகல, எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்ய நம்ம இனி முதற்கொண்டு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தை, பாபேல் கோபுரம் எங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறதுக்கு நன்றி. எங்களுக்கு பேர் உண்டாகல, உமக்கு கன மகிமை உண்டாக, எதை செய்தாலும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செய்ய கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியங்களுக்கு நன்றி. இதை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரம், கேட்கறது மாத்திரம், வாழ்க்கையை செயல்படுத்த உதேசி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.